அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா புட்டாஸ்னால் ப்ளவுஸில் பேக் நெக்குக்கு கீழே எல்லா பக்கமும் கேப் இருக்கும் இல்லையா, அங்கே நம்ம செட்டைன் சாக் பீஸ் வச்சு அங்கங்கே டாட் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல புட்டாஸ் பண்ணுறது, சின்ன சின்ன புட்டாஸ். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிஸ்டர். இன்றைக்கி நான் சிம்பிளாக 2 வெரைட்டிஸ் ஆஃப் புட்டாஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, சர்க்கிள் ஸ்டோனு க்ளூ வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி விட்டுறணும். காஞ்ச பிறகு நம்ம சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை சுற்றி போடணும். இதை மாதிரி ரவுண்டாக சர்க்கிளில் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். நம்ம என்னென்ன ஷேப்ஸு ஸ்டோன்ஸ் ஒட்டுறோமோ அந்தந்த ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் சுகர் பீட்ஸ் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வீட் பீட்ஸ்னு கோதுமை ஷேப்பில் இருக்கும். அதில் இந்த கார்னர் ஆஃப் இந்த கார்னரில் முனியில் எடுத்து வச்சுக்கிட்டு நடுஸில் ஒரு வீட் பீடு, நம்ம புட்டாஸ்க்கு பண்ணும்போது ஒரு பீடுக்கும் ஒரு சில பீட்ஸ்க்கு அங்கே லாக் ஸ்டிச் போட்டுருணும். அப்படி இல்லையா, இங்கே பண்ணுறேன் பாருங்கள். இப்படி கொண்டு நம்ம எங்கே பண்ண போகிறோமோ அடுத்த ஸ்டிச்சுக்கு க்ராஸாக கொண்டு அங்கே ஒரு லூப்பு, அது பக்கத்தில் ஒரு சின்ன லூப்பு கொண்டு இன்னொரு வீட் பீடு போடணும். வீட் பீடுக்கு நம்ம முனியில் இருக்க இதில் இருந்து தான் எடுக்கணும். அதே மாதிரி இப்படி கிராஸாக போட்டுக்கணும். இதை மாதிரி கிராஸாக போட்டுக்கிடும்போது இதோட எண்ட் ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே நடுஸில் ஒரு வீட் பீடு போட்டுக்கலாம். அதுவுமே அதே மாதிரி ஒன்று எடுத்து இது மேலே நடுஸில் குத்தி இங்கே ஒன்று போட்டுக்கலாம். அப்போ பார்க்க அழகாக தெரியும். இதுதான் சிம்பிளான பீடு. இங்கேயுமே நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம என்ன பீட்ஸ் வச்சுருக்கோமோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக புட்டாஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த சிம்பிளான பீட்ஸ் எப்படி புட்டா பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.